வணக்கம். ஓஷோ உலகம். அதாவது மனிதர்கள் நிறைய நம்ம பார்த்தோம்னா பைத்தியக்காரர்களைப் போல இருப்பார்கள். அதாவது மேட்னஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரு கிறுக்கு பிடிச்சதை போல். அப்படியே ஆளை பார்க்கும்போது என்னங்க இந்த ஆள் இப்படி இருக்கான், ஒரு நார்மலாக இல்லாமல் அப்படியே அந்த ஆளே அன்நேச்சுரலாக இருக்கான், இயல்பாக இருக்கிற மாதிரியே இல்லை, ஒரு தான் தோன்றித்தனமாக இருக்கான், ஒரு கிராக் மாதிரி இருக்கான் அந்த ஆள். ஏன் இப்படி, என்ன பிரச்சனை அவனுக்கு, ஏன் இப்படி இருக்கான் அந்த ஆள், எல்லோருக்கூடையும் விழுந்து விழுந்து நாய் மாதிரி கடிக்கிறான், இயல்பாக பேச மாட்டேங்கிறான், அப்படியே மற்றவங்க கூட சிரிச்ச முகத்தோடு இருந்தாலும் ஏங்க பேச மாட்டேங்கிறான், என்ன காரணம் அப்படின்ற மாதிரி அப்படியே அப்படின்னு பார்த்தா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதாவது ஏகப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறது, ஏகப்பட்ட புத்தகங்களை படிக்கிறது, தெரிஞ்ச வேணுன்றது வேண்டாதது தேவையற்றது தேவையானது எல்லாத்தையும் தெரிகிறது, தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம எதுனா வாழ்க்கையில் நம்ம எது தேவையோ அதை மட்டும் தெரிஞ்சால் போதும், எதை பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும் பார்த்தா போதும், எந்த நூல்களை படிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் படித்தா போதும், எதை வேணாலும் படிக்கிறது, பயனுள்ள நூல்களையெல்லாம் விட்டுவிட்டு பயனற்ற விஷயங்களையெல்லாம் படிச்சுட்டு அதை படிச்சுட்டு நம்ம ஒரு பெரிய அறிவாளி. நம்ம அளவுக்கு யார் இருக்கிறது, நம்ம படித்த அளவுக்கு யாராவது புத்தகங்கள் படிச்சிருக்காங்களா, நம்ம பார்த்த அளவுக்கு திரைப்படங்கள்லாம் வேறு யாராவது பார்த்துருக்காங்களா, நம்ம ஆளுக கூடையெல்லாம் நிறைய பழகிருக்கிறோம், இப்படிப்பட்ட ஆளுக கூடையெல்லாம் இவங்கெல்லாம் பழகிருக்காங்களா, நம்ம எவ்வளவோ அனுபவங்கள்லாம் வாழ்க்கையில் இருக்குது, இந்த அனுபவங்கள்லாம் இவங்களுக்கு இருக்குதா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை மனதிற்குள் மூளைக்குள் தேக்கி வைத்து சேர்த்து வைத்து, அதை குப்பை கூட மாதிரி அப்படியே மூளையை குப்பை கூட மாதிரி ஆக்கி டஸ்ட்பின் அதை அப்படியே சேர்த்து வச்சு, அதுக்கு இணையாக வேறு யார்கிட்டையுமே இந்த மூளையில் என்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக் வேறு யார்கிட்டையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அப்படியே அது ஒரு உண்மத்தம் பிடித்த நிலை அப்படின்ற மாதிரி இருக்கல, அந்த பேட்டர்ன்லேயே இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்களோ அதற்கான காரணம் என்ன அப்படின்றத ஓஷோ சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்களே அவங்க தங்களை மிகப்பெரிய அறிவாளின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நமக்கு இணையான அறிவு படைத்த மனிதர்கள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நினப்பில் இருக்காங்க. நினப்பில் இருக்கிறதுனால அவங்க எப்போவுமே அப்படியே அந்த காலரை தூக்கி பந்தாவா நெஞ்சை நிமித்தி தலையை தூக்கி அப்படின்ற பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவன் ஃபுல்லாகவே எப்படின்னா, அவன் எப்போவுமே 24 hours அவன் அப்படியே அந்த தான் தேக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட அது கூட அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கான் எப்போவுமே. இவர் எதை தெரிஞ்சு வச்சுருக்காரோ, இவர் யாரோ தெரிஞ்சு வச்சுருக்காரோ, எந்தெந்த மனிதர்களுடைய தத்துவங்கள்லாம் அவர் மனசுக்குள்ளே கிடக்குதோ அது கூட இவர் எப்போ பார்த்தாலும் சண்டை, ஃபைட், இவர் மனப்போராட்டம், அவர் மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும், இவர் உள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். உள்ளே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறவன் எப்படி அமைதியாக எப்படி இருப்பான், அவன் மனசு எப்படி அமைதியாக இருக்கும், அவன் மனசில் எப்படி நிம்மதி இருக்கும், அவன் முகத்தில் எப்படி பிரகாசம் இருக்கும், அவன் முகத்தில் எப்படி ஒரு தேஜஸ் எப்படி இருக்கும், அவன் மனசில் ஒரு தெய்வீக கலை எங்கேருந்து வரும், அவன் உடம்புல அப்படியே ஒரு ஆனந்த பெருக்கு அப்படின்றக்குள்ள அப்படி ஒரு ஓட்டம் எங்கேருந்து வரும், அது இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையே. அவன் தான் உள்ளே அப்படியே மனப்போராட்டத்தில் சண்டை போட்டுக்கிட்டு போர்க்களத்தில் சண்டை போடுற மாதிரி எண்ணங்களோடு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானே உள்ள அப்படின்னு. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிற ஆளுகளுக்கு பார்த்தீங்கன்னா நண்பர்களே இருக்க மாட்டாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்க கூட யாரு கூடயும் பேசவே மாட்டாங்க. அதாவது அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ அக்காவோ மாமாவோ அத்தையோ யார் இருந்தாலும் சரி, அவங்க கூடயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தையும் இருக்காது, யார் கூடயும் நல்ல உறவு இருக்காது, யார் கூடயும் அப்படியே சுமூகமாக அப்படியே மனம் விட்டு பேசி, இல்லாட்டி அவங்க பேசுகிறத இவர் கேட்டு, இல்லாட்டி இவர் சொல்கிறத ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறத அவங்ககிட்ட அப்படியே சிரிச்ச முகத்தோடு பேசி அப்படின்றதோ, இல்லாட்டி சின்ன பசங்க வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்கக்கிட்ட அப்படியே அந்த பசங்கக்கிட்ட அப்படியே அன்பு பாசத்தை கொட்டி அப்படியே அந்த பசங்கள்கிட்ட எப்படி சின்ன பசங்கள்கிட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அந்த பிரியத்தோடு அப்படி பேசின்னு இருக்கல, அந்த பசங்களே நம்ம விரும்புகிற அளவுக்கு அப்படி அந்தளவுக்கு அப்படியெல்லாம் இருக்காது, அப்படியே உம்மனா மூஞ்சி அப்படின்னு இருக்குல்ல, அந்த பேட்டர்னில் முகத்தை வச்சுக்கிட்டு யார் கூடயுமே பேசாமல் யார் கூடயுமே பழகாமல், அது இவங்களுக்கு நண்பர்கள்ன்ற மாதிரி இருந்தாங்கன்னா நண்பர்களே இருக்க மாட்டாங்க. நண்பர்கள்னால் அவங்க சொல்கிறத கேட்டு இல்லாட்டி நம்ம சொல்கிறத சொல்லணும்னு நினைக்கிறத அவங்ககிட்ட சொல்லி அவங்களுடைய சந்தோஷம் சோகம் இதையெல்லாம் நம்ம கேட்டு அதுக்கு அது ஏதாவது ஒரு வகையில் நமக்கு அந்த அதை பரிமாறி அந்த அந்த அவங்களுக்கு உண்டான அந்த சந்தோஷத்தையோ அல்லது சோகத்தையோ பரிமாறி அதுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி அப்படின்ற ஒரு விஷயங்களாக இருக்குல்ல, அப்படி எதுவுமே இல்லாமல் அப்படியே ஒரு செயல்பட்டு தன்னை மட்டுமே பெருசாக நினச்சிக்கிட்டு தான் கற்ற விஷயத்தை மட்டுமே பெருசாக நினச்சிக்கிட்டு தன் மூளையில் இருக்கக்கூடிய அந்த சரக்குகளை மட்டுமே பெரிதாக நினைத்து அந்த குப்பைக்கூடையில் தேங்கி இருக்கக்கூடிய வேஸ்ட்டு திங்ஸ் ட்ராஷ் அப்படின்ட்டு சொல்கிறோம்ல, அதையே பெருசாக நினைத்து அப்படியே செயல்பட்டுக்கிட்டு அது கூட போராடிக்கிட்டு அது கூட சண்டை போட்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அவன் எப்படி ஒரு நார்மலான மனிதனாக எப்படி இருப்பான், அவன் நிச்சயமாக ஒரு பைத்தியமாக தான் இருப்பான். ஹீ மே பி எ மேட் ஃபெல்லோ அப்படின்றதான உண்மை.
அப்படி இருக்கிறதுன்றது ஒரு நல்லதா அது? அப்படி இருக்கக்கூடாதுல்ல எப்போவுமே. அப்போ என்னன்னா, அந்த மாதிரி மனப்போராட்டத்தில் எப்போவுமே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இப்படியே இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாகவே நரகமாயிரும். அந்த சொர்க்கத்திற்கு நிகரான வாழ்க்கை அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு இல்லையா? சொர்க்கத்திற்கு நிகரான வாழ்க்கையை அப்படியே சிறிது கூட சொர்க்கத்திற்கு நிகரான அம்சங்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை எந்த அளவிற்கு பயனற்றதாக ஆக்கி அப்படின்றலாம், அந்த அளவுக்கு பயனற்றதாக ஆக்கி ஒரு நாள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை ஒரு நாள் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லாமல் முடிந்துவிடும், அதற்கு முற்றுப்புள்ளி விழுந்துவிடும். அப்படி இருக்கிறது நல்லதா? அதனால் வந்து இந்த உலகத்தில் வாழணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே மனசுக்குள்ளே நினச்சிக்கணும், நம்ம வந்து தேவையற்ற விஷயங்களை வந்து நம்ம சேர்க்கவே கூடாது. அவசியமற்ற விஷயங்களை நம்ம வந்து குப்பை கூட மாதிரி அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கவே கூடாது. தேவையற்ற விஷயங்களை நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பேசணும்னு அவசியம் இல்லை. அது தெரிஞ்சதோ படித்ததோ சேர்க்கிறதோ ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லை, அது தகுதியும் இல்லை, அது பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமும் இல்லை. அவ்வளவு ஒரு 100 குப்பைத்தனங்கள் கொண்ட நூல்களை படித்துவிட்டு நான் 100 புக்கை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி, அந்த 100 புக்கெல்லாம் தேவையில்லை. 10 புக்கு நல்ல புக்கு படித்தாலே போதும். பாக்கி 90 புக்கு வந்து பயனற்ற நூல்கள் அப்படின்னா அந்த 90 புக்குகளை படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு வந்து. அதனால் வந்து வாழ்க்கையில் வந்து மனம் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கணும், உடம்பு வந்து எப்போவுமே அப்படியே ஒரு குதூகலம் நிறைந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிங்க அப்படின்னா அந்த தேவையற்ற விஷயங்களெல்லாம் உமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சு அது கூட சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு இருக்குல்ல, அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை முதல்ல வந்து அப்படி இப்போ இன்கேஸ் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்படிப்பட்ட இதுவரை நீங்கள் இப்படிப்பட்ட மனிதனாக தான் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக நீங்களே வந்து இதை வெளியிருக்கவங்க யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்களே அப்படியே தனியாக உட்காந்துட்டு ரூமுக்குள்ளே உட்காந்து யோசிச்சு பாருங்கள், நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள், எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கோன்னு பாருங்கள், உங்களுக்கு வந்து நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்களான்னு பாருங்கள், நீங்கள் நல்ல நூல்களை எல்லாம் படிக்கிறீங்களான்னு பாருங்கள், குடும்ப உறுப்பினர்கள் கூட இவங்களோடையெல்லாம் நான் மனம் விட்டு பேசி அந்த அளவுக்கு வந்து அப்படியே சிரித்த முகத்தோடு அப்படியெல்லாம் எல்லோரும் கூடயும் பேசுகிறோமா பழகுறோமா அப்படின்ற மாதிரிலாம் பாருங்கள். அப்போ நம்ம ஏன் சோகமாக இருக்கோம், நாம் ஏன் வந்து கவலையில் இருக்கோம், ஏன் நம்ம உடம்புல வந்து கொஞ்சம் கூட தெம்பு இல்லாமல் இருக்குது, நம்ம ஏன் ஒரு நோயாளி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம், நம்ம ஏன் ஒரு மூளையில் முடங்கி போய் எப்போவுமே இருக்கோம், இல்லாட்டி நம்ம ஏன் பகலில் கூட தூங்கிக்கிட்டே இருக்கோம், நம்ம ஏன் உற்சாகமே இல்லாமல் இருக்கோம், நம்ம வேலைகளை கூட ஏன் உற்சாகமாக செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்றதுக்கெல்லாம் காரணம் என்ன, காரணம் யார் அப்படின்னு காரணம் நீங்கள் தான். யூ ஆர் த காஸ், யூ ஆர் த ரீசன். அந்த சோகமாக இருக்கிறது காரணம் நீங்கள் தேக்கி வைத்திருக்கக்கூடிய குப்பைகள் அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இந்த குறைபாடுகளை நீக்கி, இப்போ உதாரணத்துக்கு நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா நம்ம நோய் இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் ஊசியோ மாத்திரையோ மருந்தோ சாப்பிட்டு உடனே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம அந்த நோயை குணமாக்கி அந்த நோயற்ற மனிதனாக நம்ம ஆகணும்னு சொல்லி மனஸ்பூர்வமாக ஆசைப்படுறோம்ல, அந்த மாதிரி உடனடியாக இப்படி நோயாளியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் உடனடியாக நீங்கள் நல்ல மனிதராக சந்தோஷம் நிறைந்த மனிதராக ஆகணும் அப்படின்னா இமீடியட்டாக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளை நீக்கி அந்த குப்பைகளை எல்லாம் வீசி எரிஞ்சிட்டு அப்படியே அதை எம்டி ஆக்குங்க, உங்கள் மூளையை எம்டி ஆக்குங்க, ஒன்றுமே இல்லாத எம்டி ஆக்குங்க. எம்டி ஆக்கி நல்ல விஷயங்களை மட்டுமே தெரிந்து கொண்டு நல்ல மனிதர்களுடன் பழகி நல்ல நூல்களை படித்து நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டு அப்படியே உற்சாகமாக அனைவருடனும் பேசி நல்ல உறவுகளை உண்டாக்கி நல்ல நண்பர்களுடன் பழகி பேசி அப்படின்ற மாதிரி இனிமேலாவது இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாகவும் ஆனந்தம் நிறைந்ததாகவும் உற்சாகம் நிறைந்ததாகவும் கட்டாயம் இருக்கும் என்பதை நான் குறித்தான் உங்களுக்கு தெரியுமா என்ன?